சின்னத்திரை நடிகை மீது காதல் கணவர் மோசடி புகார் கொடுத்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை எமது செய்தியாளர் சதீஷ் வழங்கிட நாம் கேட்கலாம். சதீஷ், வணக்கம். காதல் கணவர் என்ன புகார் கொடுத்திருக்கார்? இந்த சின்னத்திரை நடிகை மீது என்ன நிகழ்ந்தது? விவரங்கள் என்ன? போரூர் அடுத்த கொலப்பாக்கத்தைச் சேர்ந்தவர் ராஜ்கண்ணன் சொந்தமாக தொழில் செய்து வருகிறார். இவர் பூந்தமல்லி குற்றப்பிரிவு போலீசில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். அதில் பிரபல சின்னத்திரை நடிகையான ரெகானா பேகம் தன்னை திருமணம் செய்து கொண்டு பணத்தை வாங்கிக் கொண்டு மோசடி செய்ததாக புகார் அளித்துள்ளார். இதில் இவர் சின்னத்திரை நடிகையான ரெகானா பேகம் ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ள நிலையில் ராஜ்கண்ணனுடன் அறிமுகமாகி நட்பாக பழகி நாளடைவில் இது காதலாக மாறிய நிலையில் இருவரும் காதலித்து வந்துள்ளனர். இந்த நிலையில் ரெகானா பேகம் தனது முதல் கணவரை விவாகரத்து செய்துவிட்டதாக கூறியதாகவும் அதன் அடிப்படையில் தற்போது ரெகானா பேகத்தை ராஜ்கண்ணன் திருமணம் செய்து கொண்டு ஒன்றாக இருந்து வந்த நிலையில் அவரது வீட்டிற்கு சென்று பார்த்தபோது அவர் முதல் கணவரை விவாகரத்து செய்யவில்லை என்பது தெரிய வந்தது. மேலும் ரெகானா பேகத்திற்கு ரூபாய் 20 லட்சம் வரை இவர் பணம் செலவு செய்துள்ளதும் தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து இது குறித்து கேட்டபோது இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் தற்போது தன்னை திருமணம் விவாகரத்து செய்துவிட்டு தன்னை திருமணம் மோசடி செய்து பணமும் மோசடி செய்துள்ளதாக பூந்தமல்லி போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த புகாரின் அடிப்படையில் இன்று மாலை இருவரையும் நேரில் அழைத்து போலீசார் விசாரணை செய்ய முடிவு செய்துள்ளனர். தொடர்ந்து சின்னத்திரை நடிகை மீது காதல் கணவர் பூந்தமல்லி போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்திருப்பது தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இருவரையும் மாலை 5 மணிக்கு நேரடியாக விசாரணைக்காக பூந்தமல்லி போலீஸ் நிலையத்தில் ஆஜராக வேண்டும் என போலீசார் அறிவித்துள்ள நிலையில் இன்று மாலை அவர்கள் ஆஜரான பின்பே இந்த வழக்கின் உண்மைத்தன்மையும் இதில் யார் மோசடி செய்துள்ளார்கள் என்பது குறித்த முழுமையான தகவல் தெரிய வரும் என்பது போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சின்னத்திரை நடிகர் மீது காதல் கணவர் புகார் அளித்திருக்கிற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி சதீஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.